ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுருந்தீங்க. ஸோ நம்ம இந்த இதில் EE3016 எம்பெடட் சிஸ்டம் டிசைன் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட்டியாக பார்ட் பிரிச்சு கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இது போக வேறு எதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இன்னும் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரும் காமிச்சிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அங்கே டேக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா EE3016 எம்பெடட் சிஸ்டம் டிசைன் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட்டியாக பார்ட் பிரிச்சு கொடுத்துருக்கேன். அதில் ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதில் ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஸோ உங்களுக்கு நான் வீடியோட எண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மாடல் கொஸ்டின் பேப்பர் ஓல்டு ரெகுலேஷனுக்குரிய கொஸ்டின் ஷோ பண்ணிடுறேன். ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆகும். 1-2 டாபிக்ஸ் ஒமிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் யூனிட்ஸ் இன் எம்பெடட் ப்ராசஸர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. டிஎம்ஏ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஸோ உங்களுக்கு சப்டிவிஷன்ஸை கேட்டாங்க அப்படின்னா அந்த ரெண்டுமே கேட்குறாங்க அப்படின்னா டிஎம்ஏ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படி வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எம்பெடட் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த எம்பெடட் சிஸ்டம் வச்சு நிறைய கேட்குறாங்க. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட், அதே மாதிரி உங்களுக்கு டைப்பிக்கல் கேரக்டரிஸ்டிக் இந்த மாதிரி கேட்காங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரியல் டைம் கிளாக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. இன் சர்க்யூட் எமுலேட்டர் கண்டிப்பாக கேட்கறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாடல் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு I2C ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. CAN பஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சீரியல் பஸ் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் RS232 ஸ்டாண்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் இருக்க ரெண்டுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் ஆஃப் I2C இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த I2C பிக் கொஸ்டின்லேயே கேட்காங்க, 2 மார்க்ல கேட்காங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சமர் கம்பேர் RS232 அண்ட் RS485 இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பஸ் ப்ரோட்டோகால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பஸ்னா கூட என்னன்னு கேட்கலாம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. IO டிவைஸ் போர்ட்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. CAN பஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அந்த 2 மார்க்ல CAN பஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு IOBC வெயிட் அப்ரோச் வித்தவுட் இன்டரப்ட் சர்வீஸ் மெக்கானிசம் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு கான்டாக்ட் ஸ்விட்சிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சப்டிவிஷன்ஸை கேட்டாங்க அப்படின்னா இதை பிக் கொஸ்டின்ல கூட கேட்கலாம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிசி வெயிட் IO ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. டிவைஸ் டிரைவர்ஸ் கண்டிப்பாக ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. கான்டாக்ட் ஸ்விட்சிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்டரப்ட் லேட்டன்சி அண்ட் டெட்லைன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. மல்டிபிள் இன்டரப்ட்ஸ் இது நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரீஎம்டிவ் ஷெட்யூலிங் அண்ட் நான் ப்ரீஎம்டிவ் ஷெட்யூலிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. IPC ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ப்ராசஸ் சின்க்ரோனைசேஷன் யூசிங் செமாஃபோர்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செமாஃபோர் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டிஃபரன்ஷியேட்ல ப்ராசஸ் டாஸ்க் த்ரெட்னு கேட்கலாம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நான் ப்ரீஎம்டிங் ஷெட்யூலிங் இன் RTOS நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த நான் ப்ரீஎம்டிங் ஷெட்யூலிங் 2 மார்க்ல கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டெட்லாக்னா என்னன்னு கேட்கலாம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. காசஸ் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் டெட்லாக் இன் RTOS ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சிங்க்ரோனைசேஷன் என்னன்னு கேட்கலாம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மல்டி ப்ராசஸிங் அண்ட் மல்டி டாஸ்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சம்டைம்ஸ் 13 மார்க் ஸ்பிளிட் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா இது கூட கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேஸ் ஸ்டடி ஃபார் ஆட்டோனமஸ் கார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எம்பெடட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராடக்ட் பிளான் பேஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. நிறைய டைம்ஸ் இது கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எம்பெடட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் என்னன்னு கேட்கலாம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இம்பாக்ட் ஆன் பிரிசிஷன் அக்ரிகல்ச்சர் இது கேட்கலாம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலா நான் ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதில் அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. 2 மார்க்ஸ் எல்லாமே ஃபுல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எதையும் ஒமிட் பண்ண பார்க்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் மாடல் கொஸ்டின் பேப்பர் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நவம்பர் டிசம்பர் 2021 நடந்த ரெகுலேஷன் 2013 எக்ஸாம் கொஸ்டின் தான் இது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்சர்க்யூட் எமுலேட்டர் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரியல் டைம் கிளாக் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரியாரிட்டி இன்வென்சர்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடாக இல்லாத டாபிக்ஸ்லாம் ஒமிட் பண்ணிருங்க. அதே மாதிரி உங்களுக்கு பார்ட் பியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா CAN பஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கேட்டிருக்க டாபிக்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ரெகுலேஷன் 2013 எக்ஸாம் கொஸ்டின் தான் இது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சர்க்யூட் எமுலேட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி டிவைஸ் டிரைவர்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று.
அதேமாதிரி உங்களுக்கு RTOS கேட்டிருக்காங்க. பார்ட் பியில் பார்த்தீங்க அப்படின்னா CA அண்ட் பஸ் இதுலையும் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ உங்களுக்கு நிறைய கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து இருக்குது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 கொஸ்டின் வந்து உங்களுக்கு உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடாக கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ரிலேட்டடாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இந்த கொஸ்டினை கொஞ்சம் நல்லா ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரையும் அண்டர்லைன் பண்ணியிருக்குது, அது போக வந்து ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.